பெங்களூருவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு சொகுசு காரில் குட்கா கடத்தி வந்த காரை ஆவடி போலீசார் விரட்டி பிடிக்க முயன்ற நிலையில் கட்டுப்பாட்டை இழந்து மோதி விபத்தில் சிக்கிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ரீகன். வணக்கம் ரீகன், விவரம். வணக்கம். பெங்களூரிலிருந்து தமிழ்நாட்டுக்கு குட்கா கடத்தும் முக்கிய குற்றவாளி ரகசியமாக சொகுசு காரில் குட்கா கடத்தி வந்துள்ளார். ரகசிய தகவலை அடுத்து குட்கா கடத்தும் சொகுசு காரை காவல்துறையினர் பெங்களூரு மற்றும் ஒசூரிலிருந்து துரத்தி வந்துள்ள நிலையில் காரானது ஆவடி எல்லைக்குள் நுழைந்ததும் சுற்றி வளைத்து பிடித்து விடலாம் என போலீசார் நினைத்துள்ளனர். ஆனால் குட்கா கடத்தும் சொகுசு காரானது திடீரென ஸ்ரீபெரும்புதூர் அருகே செங்கல்பட்டு திருவள்ளூர் சாலையில் போந்தூர் பகுதியில் வந்தபோது எதிர்பாராத திருப்பம் ஏற்பட்டுள்ளது. போலீசார் தங்களை பின்தொடர்வதை மோப்பம் பிடித்த அந்த கார் ஓட்டி வந்த நபர் அதிவேகமாக காரை இயக்கியுள்ளார். போந்தூர் பகுதியில் வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்த அந்த சொகுசு கார் சாலையில் ஓரமாக நின்று கொண்டிருந்த ஈச்சர் லாரியின் முன்புறம் பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காரின் முன்பகுதி முற்றிலும் நசுங்கியது. விபத்து நடந்த அடுத்த நொடியை காரை ஓட்டி வந்த அந்த கடத்தல் ஆசாமி காரில் இருந்து இறங்கி குதித்து தப்பி ஓடியுள்ளார். இந்த ஒட்டுமொத்த சம்பவம் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. சொகுசு கார் லாரியில் மோதும் அந்த சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி வைரலாகி வருகிறது. குட்கா கடத்தி வந்த சொகுசு காரானது ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையத்தில் தற்போது உள்ளது. பின்னர் காரை ஓட்டி வந்த அந்த முக்கிய குற்றவாளியை கைது செய்யும் அவர் கடத்தி வந்த குட்காவை பறிமுதல் செய்தும் ஆவடி காவல் ஆணையத்திற்குட்பட்ட சென்னையிலிருந்து வந்த தனிப்படையினர் அவரை கைது செய்து தனியார் இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ரீகன்.